கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்லமல்கள் செய்யக்கூடிய விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அற்புதமான ஒரு ஹதீஸை மைய கருத்தாக வைத்து ஜும்ஆவின் வாயிலாக அதன் விளக்கத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல ஆசைப்படுகிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்ல விஷயங்களை செவிதாழ்த்தி கேட்பதற்கும் கேட்டவைகளிலிருந்து நல்லவற்றை கொண்டு அமல் செய்வதற்கும் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகாரி ஷரீஃபினுடைய 6488வது ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு கருத்தை, ஒரு ஹதீஸை இமாம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் ஜன்னத்து, சுவர்க்கம் என்பது அக்ரபு இலா அஹதிக்கும், உங்களில் ஒருவருக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது. எதை விட? மின் ஷிராக்கி நிஅலிஹி, அவருடைய கால் செருப்பினுடைய பாரை விட. அதாவது சொர்க்கம் நரகத்தை நாம் ரொம்ப பாரதூரமான விஷயமாக விளங்கி வைத்திருப்போம். அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கணும்னா நாம் பெரிய இறைநேசராக இருக்கணும், சஹாபியாக இருக்கணும், நல்லமல்கள் செய்யணும்னு நாம் ரொம்ப சுவர்க்கத்தை பெரிய ஒரு விஷயமாக, ரொம்ப தூரமான ஒரு விஷயமாக நினைத்திருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது இந்த ஹதீஸில், சுவர்க்கம் உங்களுடைய காலில் நீங்கள் மாட்டி இருக்கக்கூடிய செருப்பின் வார் எந்த அளவுக்கு உங்களுக்கு நெருக்கமாக இருக்குமோ அதை விட நெருக்கத்தில் சொர்க்கம் உங்களுக்கு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்லக்கூடிய விஷயம் இன்னும் கவனம் பெறுகிறது. பன்னாரு மிஸ்லுதாலி, நரகமும் அப்படித்தான். சொர்க்கம் மட்டும் உங்களுக்கு பக்கத்தில் இல்லை, மாறாக நரகமும் உங்களுக்கு உங்களுடைய காலில் அணியக்கூடிய செருப்பின் வாரை விட பக்கத்தில் இருக்கிறது. எனவே என்று இந்த ஹதீஸை நாம் தொடர்ந்து எழுதவும் பேசவும் முற்பட்டால் அடுத்து என்ன விஷயத்தை நாம் இங்கே சேர்க்க வேண்டும் என்று பார்க்கிற பொழுது, சொர்க்கமும் நரகமும் உங்களுடைய காலின் செருப்பினுடைய வாரை விட நெருக்கமாக இருக்கிறது. எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எந்த ஒரு நன்மையான விஷயத்தையும் சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. அதே போல எந்த ஒரு பாவத்தையும் சாதாரணமாக செய்துவிடக் கூடாது. இது சின்ன நன்மைதானே என்று ஒரு நல்ல காரியத்தையும் நீங்கள் விட்டுவிடக் கூடாது. இந்த பாவத்துக்கு தானே நாம தௌபா செய்து கொள்ளலாம் என்று நாம் எந்த ஒரு பாவத்தையும் சாதாரணமாக செய்துவிடக் கூடாது. காரணம், சொர்க்கமும் நரகமும் உங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கிறது. எனவே எது கிடைத்தாலும் நன்மையாக இருந்தால் செய்துவிடுங்கள், எந்த பாவமாக இருந்தாலும் விட்டுவிடுங்கள். அடியார்களை பொறுத்தவரை நல்லமல்கள் செய்கிற பொழுது அதற்கு ஒரு அளவுகோலை எல்லா நபர்களும் வைத்திருக்கிறார். தொழுக வர்றாங்கன்னு சொல்லி சொன்னா ஏனோ தானோன்னு யாரும் வர்றதில்லை. வரக்கூடிய தொழுகையாளிகளுடைய நோக்கம், பார்வை, சிந்தனை எப்படி இருக்கிறதுனா, சுவர்க்கம் நமக்கு கிடைக்க வேண்டும், மறுமையினுடைய வாழ்க்கை கைராக இருக்கணும், உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நமக்கு கிடைக்கணும். எப்ப அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருகிறான், நாம் வேணாலும் சொல்லுவோமா? நிச்சயமாக கிடையாது. அல்லது இறைவன் உங்களை நரகத்தின் பால் நுழைத்து வைக்கிறேன் என்று சொன்னால் நாம் சரி என்று உள்ளே போய்விடவும் போவதில்லை. அமல் செய்யக்கூடியவர்களுடைய பார்வை என்பது சுவர்க்கம் வேண்டும் நரகம் வேண்டாம் என்கிற அளவில் தான் எல்லா நபர்களும் அமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் எந்த சொர்க்கத்தை நாடி எந்த நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று நீங்கள் அமல் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த சொர்க்கம் நரகம் என்பது ரொம்ப தூரத்தில் இல்லை, உங்களுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கிறது. எனவே பக்கத்தில் இருக்கக்கூடிய சொர்க்க நரகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வதற்கு அதிகமான நல்லமல்கள் செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. நம்மை பொறுத்தவரை நன்மை தீமை என்று ஒரு அமலை இரண்டாக பிரித்து வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த நன்மையிலேயே ஏராளமான படித்தரங்கள் இருக்கிறது, பாவங்களில் நிறைய படித்தரங்கள் இருக்கிறது. எல்லா பாவமும் ஒரே விதமான பாவம் அல்ல. ஒரு சில பாவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் பரிகாரமாக இருக்கும், தௌபா செய்ய வேண்டியது இல்லை. உங்களை அறியாமல் நடந்த ஒரு சில சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் இருக்கிறது, தௌபா செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒது செய்வதன் மூலம் ஒரு சில பாவங்கள் கழிகிறது, தொழுவதன் மூலம் ஒரு சில பாவங்கள் கழிகிறது, நன்மை செய்வதன் மூலம் ஒரு சில பாவங்கள் கழிகிறது. ஒரு சில பாவங்கள் இருக்கிறது, அதற்கு நீங்கள் தௌபா செய்ய வேண்டும், அதற்கு நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பாவம் உங்களை விட்டும் நீங்கும்.
ஒரு சில பாவங்கள் இருக்கிறது. என்னதான் நீங்கள் அழுது உருண்டு பிறண்டு தௌபா செய்து உங்களுடைய உயிரையே அல்லாஹ்வுக்காக வேண்டி போர்க்களத்தில் போய் ஷஹீதாக்கி விட்டாலும் கூட அந்த பாவத்திற்கான அந்த குற்றம் உங்களை விட்டும் நீங்காது. அது என்ன பாவம்ங்க? நாம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்த பாவம். அவர் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். நான் உங்களுக்கு உணர்த்த வருவது, எல்லா பாவமும் ஒரே மாதிரி பாவம் என்கிற அந்த ஸ்கேலில் இல்லை. அதற்கு மத்தியில் வித்தியாசம் இருக்கிறது. பாவ மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கக்கூடிய பாவம் இருக்கிறது. பாவ மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் மன்னிக்காத குற்றங்கள் ஒரு சிலது இருக்கிறது. இறைவன் நாடினால் மன்னிக்கக்கூடிய குற்றங்கள் இருக்கிறது. இப்படி பாவத்துல நிறைய படித்தரம் இருக்கிறது. இதே மாதிரி நன்மையான காரியங்களிலும் நிறைய படித்தரங்கள் இருக்கிறது. எல்லா நன்மையும் ஒரே தரத்தில் இருக்கக்கூடிய நன்மையான அமல்கள் அல்ல. ஒரு சில நன்மைகளுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு சில விதங்களில் கூலியை தருகிறான். அதற்கு நிகரான கூலி துன்யாவில் எப்பொழுதும் எந்த அமலுக்கும் கிடைப்பதில்லை. நீங்க இன்னும் கவனமா பாத்தீங்கன்னா, ஒரே நல்ல அமலை வேறு வேறு மக்கள் செய்திருப்பார்கள். ஆனால் ஒருத்தருக்கு தர்ற கூலிய அல்லாஹ் இன்னொருவருக்கு தரமாட்டான். அந்த மாதிரி ஒரு சில நன்மைகள் இருக்கிறது. எனவே நன்மைதான தீமைதான என்று எதையும் நீங்கள் சாதாரணமாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். காரணம், சொர்க்கமும் நரகமும் உங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறார். நன்மைக்கும் தீமைக்கும் ஒரு உதாரணத்தை சொன்னால் நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். நாம் ஏற்கனவே சொன்னோமா, நன்மையான காரியங்கள் எல்லா நன்மையும் ஒரே மாதிரி கிடையாது. ஒரு அமலை ஒருவர் செய்தால் ஒரு கூலி இருக்கிறது, இன்னொருவர் செய்தால் இன்னொரு கூலி இருக்கிறது. உதாரணத்தை பாருங்கள், விளங்கிக் கொள்ளலாம். நமக்கு தெரிந்த விஷயம்தான், புதிதான செய்தி ஒன்றும் அல்ல. போர்க்களங்களில் போய் போர் செய்து உயிரை நீத்தவர்கள், போர்க்களத்தில் கலந்து கொண்டவர்கள் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களில பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு தனி அந்தஸ்து, அதற்கு பின்னால் காலமெல்லாம் போர் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு அந்தஸ்து. பத்ரில் கலந்து கொண்டவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த துன்யாவிலேயே யாருக்கும் தந்ததில்லை. ஏன் பிற சஹாபாக்களுக்கு கூட கொடுத்ததில்லை. பத்ர் போர்க்களத்துல முஸ்லீமா இருக்க மாட்டாங்க, அதற்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றிருப்பார்கள். உஹது போர்க்களத்துல, ஹந்தக்ல, ஹைபர்ல, தபூக்ல, எர்முக்ல, இப்படி நிறைய போர்க்களங்களில் அவர்கள் கலந்திருப்பார்கள். சஹாபாக்கள் தான், போராளிகள் தான், ஷஹீதுகள் தான். எவ்வளவுதான் அவர்கள் உருண்டு பிறண்டாலும் பத்ர் சஹாபாக்களுக்கு இணையாக அவர்களால் வர முடியாது. இவர்களும் போர் செய்யறாங்க, அவர்களும் போர் செஞ்சாங்க. என்ன வித்தியாசம் என்று கேட்டால், அவர்கள் போர்க்களத்தில் வந்து நின்ற பொழுது இருந்த சூழ்நிலை வேறு. அவர்களுக்கு என்ன அந்தஸ்து அப்படி கொடுக்கப்பட்டது தெரியுமா? சிலர் தெரிந்திருக்கலாம், சிலர் தெரியாமல் இருக்கலாம். கவனத்தில் கொள்ளுங்கள். அல்லாஹ் அந்த அமலை அங்கீகரித்துக் கொண்டதற்கான அந்த பரிசாக அல்லாஹ் எதை கொடுத்தான்னா, பத்ர் சஹாபாக்கள் பத்ர் போர்க்களத்திற்கு பின்னால் எந்த விதமான பாவங்கள் செய்தாலும் அவர்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். என்ன வேணாலும் செய்யட்டும். ஏன், நாம் ஒரு வரலாறை கூட சமீபத்தில் சுபுஹ் தொழுகையின் பொழுது நினைவு கூறியிருந்தோம். மக்காவின் மீது படையெடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போவதற்கு தயாராகிற பொழுது ஒரு சஹாபி கடிதம் எழுதி அதை மக்காவில் இருக்கக்கூடிய தன்னுடைய குடும்பத்துக்கு தெரிவிக்கிறார். அந்த குற்றம் பிடிபடக்கூடிய சமயத்தில் அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்று நிறைய சஹாபாக்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவர் பத்ர் சஹாபி, இவர் மீது எந்த குற்றமும் கிடையாது என்று அவர்களை விட்டுவிட்டார். ஒரு போர்க்களத்தில கலந்து கொண்டதற்கு, அல்லாஹ் அங்கீகரித்ததற்கு கொடுக்கக்கூடிய நன்மையில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். எனவேதான் நீங்கள் நன்மையான காரியம் தானே, ஒரு சின்ன நல்லமல் தானே என்று எதையும் விட்டுவிடக் கூடாது. ஒரு பெரும் ஞானி இருந்தார், ஒரு பெரிய மார்க்க விற்பனர், நிறைய இமாம் கசாலியை போல நிறைய கிதாபுகளை எழுதியிருக்கிறார். இந்த உம்மத்திற்கு நிறைய செய்திகள் சென்று சேர வேண்டும் என்று ஏராளமான கிதாபுகளை எழுதுகிறார். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அந்த அறிஞர்களுக்கு இருக்கிறார். ஒரு நாள் அவர் மரணிக்கிறார். அவருடைய மாணவர் தன்னுடைய ஆசிரியரை கனவில் பார்க்கிறார், கேட்கிறார், நீங்கள் ஹயாத்தாக வாழக்கூடிய காலத்துல குர்ஆன் ஹதீஸை நிறைய ஓதி இருந்தீர்கள், நிறைய பேத்துக்கு சொல்லிக் கொடுத்தீங்க, நிறைய நல்லமல்கள் செய்தீர்கள், நிறைய மாணவர்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொன்னீர்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுடைய அமலை பொருந்திக் கொண்டு உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்து விட்டானா
என்று கேட்ட பொழுது அந்த மரணித்த அந்த ஆசிரியர் தன்னுடைய மாணவரின் கனவில் சொல்லுகிறார், நான் துன்யாவுல வாழுகிற பொழுது நிறைய பேத்துக்கு ஓதி கொடுத்தேன், நிறைய கிதாபுகளை எழுதினேன், ஆனால் அதனுடைய நன்மை எனக்கு பெரிய விஷயமாக அல்லாஹ் எடுத்துக்கொள்ளவில்லை. மாறாக ஒரு நாள் அந்த பேனாவில இங்கை தொட்டு மையை தொட்டு எழுதுவதற்காக வேண்டி செல்லுகிற பொழுது அந்த பேனாவின் முனையில் ஒரு ஈ வந்து அமர்ந்தது. அமர்ந்து தன்னுடைய தாகத்திற்காக வேண்டி அந்த மையில் வாய் வைத்தது. நான் என்ன நினைத்தேன்னா, தன்னுடைய தாகத்திற்காக இது இந்த மையில் அமர்ந்திருக்கிறது, அதுவாக பறக்கும் வரை நாம் காத்திருப்போம் என்று சிறிது நேரம் காத்திருந்தேன். அந்த சிறிது நேரம் அந்த ஈயின் மீது நான் காட்டிய அந்த கரிசனத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அதற்கு பகரமாகத்தான் எனக்கு சொர்க்கத்தை கொடுத்தானே தவிர காலமெல்லாம் நான் செய்த அமல்கள் எனக்கு ஒரு பெரிய அமலாக அல்லாஹ் எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னான். இதைத்தான் நாம் இங்கே ஒரு மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய உபதேசமாக எடுத்து வைக்கிறோம். நீங்கள் எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் இதுதான் பெரியது என்றும் நினைத்து விட வேண்டாம், இதை சாதாரணம் என்றும் நினைத்து விட வேண்டாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இப்லீஸுக்கும் மத்தியில நடந்த அந்த விஷயத்தையும் நாம் இங்கே படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பாவம் என்று வந்து விடுகிற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எப்படி நடந்து கொள்ளுகிறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த உத்தரவு என்ன? வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள், அதனுடைய கனியை உண்ணாதீர்கள். ஒரு தடை ஒரு இடத்தில் இருந்தது, இந்த மரத்துக்கிட்ட போகக்கூடாது, அதனுடைய கனியை சாப்பிடக்கூடாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரே ஒரு தடையை மீறினார்கள். அவங்க வாழ்நாள் எல்லாம் பாவம் செஞ்சாங்களா? இல்ல, அந்த ஒரே ஒரு பாவத்தை, ஒரு தடையை அவர்கள் மீறினார்கள். சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். இப்லீஸுக்கு அல்லாஹ் கொடுத்த உத்தரவு, ஆதமுக்கு நீங்கள் சஜிதா செய்யுங்கள். அவன் அந்த ஒரு உத்தரவை தான் கேட்கவில்லை, வானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான். நாம் இங்கே சொல்ல வரக்கூடிய செய்தி, இப்லீஸ் ஒரு சஜிதாவை மறுத்தான், அல்லாஹ் வானத்திலிருந்து அவனை சபிக்கப்பட்டவனாக இறக்கிவிட்டான். நம்மில் எத்தனை நபர்கள் எத்தனை வேளை தொழுகைகளை விட்டு கொண்டிருக்கிறோம்? யோசிக்கிறோமா இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தடுத்த ஒரே ஒரு கவலத்தை தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட்டார்கள். நாம் தடுக்கப்பட்ட எத்தனை உணவுகளை சாப்பிடுகிறோம், தடுக்கப்பட்ட எத்தனை காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். நம்மை பொறுத்தவரை மீண்டும் மீண்டும் செய்வதன் காரணமாக பாவங்கள் பெரிய பாவமாக தெரிவதில்லை, நன்மைகள் சாதாரணமான விஷயமாக மாறிவிட்டது. எதையெல்லாம் மார்க்கம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுதோ அவற்றை மனம் விரும்பி செய்யக்கூடியவர்களாக நாம் மாறிக்கொண்டோம். அபூ மூஸா அல்-அஷ்அரி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரும் சஹாபி, அவர் மரணிக்கக்கூடிய நேரத்தில் நன்மையையும் தீமையையும் நீங்கள் சாதாரணமாக நினைத்து விடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய மக்களுக்கு ஒரு உபதேசத்தை செய்கிறார். சக்கராத்துல இருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு வரலாற்றை சொல்லுகிறார். அபூ மூஸா அல்-அஷ்அரி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. என்ன வரலாறு? அபூ மூஸா அல்-அஷ்அரி சொல்றாங்க, முன்னொரு காலத்தில் ஒரு மார்க்க அறிஞர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் தனிமையில் இருந்தார், கல்வத்தில் இருந்தார். வாரத்திற்கு ஒரு முறைதான் தன்னுடைய கூடாரத்தை விட்டு வெளியே வருவார், சுற்றி பார்ப்பார், மக்களை பார்ப்பார், பேசுவார், மீண்டும் உள்ளே சென்று விடுவார். இப்படியாக 70 வருடம் அவர் அமல் செய்தார். ஒன்னில்ல ரெண்டில்ல 70 வருஷம் அமல் செய்தார். 70 வயது வருடத்தை தாண்டியதற்கு பின்னால் ஒரு நாள் வெளியே வருகிற பொழுது யதார்த்தமாக ஒரு பெண்ணை பார்க்கிறார். ஷைத்தான் அவருடைய மனதில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகிறார். அந்த பெண்ணோடு சேர்ந்து அவர் 7 நாள் வாழ்கிறார். ஒரு வாரம் அவர் வாழ்க்கை நடத்துகிறார். திடீரென்று அவருக்கு மனதில் ஒரு ஹிதாயத் கிடைக்கிறது. நாம் ஒரு வாரமா நம்ம தவறான வாழ்க்கையில் இருக்கிறோம், இது இறைவனுக்கு மாறான ஒரு விஷயம், நாம் இது இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய பாவத்தை நினைத்து தௌபா செய்து ஒரு 8 வைக்கிறார், 2 ரக்காத் தொழுகிறார், தௌபா செய்கிறார், ஒரு 8 வைக்கிறார், 2 ரக்காத் தொழுகிறார், தௌபா செய்கிறார். இப்படியாக தன்னுடைய ஆயுளில் அவர் நடந்து கொண்டே இருக்கிறார். எங்க போறதுன்னு தெரியாம தொடர்ந்து அவர் நடந்து கொண்டு தௌபா செய்து போய்கிட்டே இருக்கிறார். ஒரு அந்த கிறிஸ்தவ ஆலயத்திற்கு வெளியே அவர் போய் சேருகிறார். அங்க கிட்டத்தட்ட ஒரு 12 நபர்கள் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார். முசாஃபிர்களாக, ஏழைகளாக உணவை வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு 12 நபர்கள் இருக்கிறார்கள். அந்த 12 பேத்துக்கும் அந்த தேவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாதிரி இரவு நேரத்தில் தலைக்கு ஒரு ரொட்டி வீதம் 12 பேத்துக்கு 12 ரொட்டி கொடுப்பார். அதை வாங்கி அவர்கள் சாப்பிட்டுக் கொள்வார்கள்.
இந்த மார்க்க அறிஞர் என்ன செய்யறாருன்னா, வணக்கசாலி என்ன செய்யறார், அப்படியே போய்கொண்டே இருக்கிற பொழுது பசி அதிகமாகிறது. அந்த மக்களோடு மக்களாக போய் உட்கார்ந்து கொள்ளுகிறார். வழக்கம் போல இரவில் அவர்களுக்கு ரொட்டி கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. இவர் வரிசைக்கு நடுவில் இருப்பதால் எல்லா லைனா ஒருத்தருக்காக கொடுத்துட்டு வர்றாங்க. இவரோடு சேர்த்து 13 ஆகிவிட்டது எண்ணிக்கை. கடைசியில ஒருத்தருக்கு ரொட்டி கிடைக்கல. அவர் எனக்கு எங்கே ரொட்டி, நான் தினமும் வாங்கி கொண்டிருக்கிறேன் என்று கேட்கிறார். கொடுத்தவர் சொல்லுகிறார், நான் சரியாகத்தான் கொடுத்திருக்கிறேன், உங்களில் யாருக்காவது 2 வந்துருச்சா என்று விசாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த வணக்கசாலி உணர்கிறார், தினமும் இவர்களுக்கு வளமையாக வந்து கொண்டிருக்கக்கூடிய உணவு நாம உள்ளே வந்து வாங்கி இருந்ததுனால ஒருவருக்கு உணவு பத்தவில்லை என்று விளங்கிக் கொண்டு தான் வாங்கிய அந்த ரொட்டியை கொண்டு போய் 13வது நபரிடத்தில் கொடுத்து விட்டு அவர் சொல்லுகிறார், என்னால் உங்களுடைய ரிசுக்கு தடைபட வேண்டாம், நான் உங்களுடைய ரொட்டியை பறித்து கொண்டு உங்களை பசியில் ஆழ்த்த விரும்பவில்லை, என்னுடைய பாவத்திற்கு நான் தௌபா செய்து என்னுடைய பாதையில் நான் சென்று கொண்டுகிறேன். அந்த ரொட்டியை கொடுத்துட்டு அவர் அங்கிருந்து விலகுகிறார். உடனடியாக அவர் மரணிக்கிறார். இந்த வரலாற்றை அபூ மூஸா அல்-அஷ்அரி என்கிற அந்த சஹாபி தன்னுடைய மக்களுக்கு பாடமாக சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த மனிதர் அல்லாஹ்விற்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிற பொழுது அவருடைய நன்மையையும் தீமையையும் அல்லாஹ் எடை போடுகிறான். 70 வருஷம் மக்களை பார்க்காமல் செய்த அந்த நன்மையை 7 நாள் அந்த பெண்ணோடு இருந்து செய்த அந்த பாவம் அழித்து விட்டது. மீசான் தராசில 70 வருஷ நன்மையை எடுத்து வைக்கிறாங்க. இன்னொரு தட்டில் அவர் 7 நாள் இறைவனுக்கு மாற்றமாக செய்த அந்த விபச்சாரத்தின் பாவத்தை எடுத்து வைக்கிறார்கள். 70 வருஷ அமல், 7 நாள் பாவம் அழித்து விட்டது. அடுத்தபடியாக அவர் ஒரு மனிதருக்கு பசித்திருப்பதற்காக வேண்டி தனக்கு கிடைத்த தான் வாங்கிய ரொட்டியை கொடுத்து விட்டு மரணித்தாரா இல்லையா? அந்த ஒரு ரொட்டியினுடைய அமலை எடுத்து வைக்கிறார். அந்த 7 நாள் செய்த அந்த விபச்சாரத்தின் பாவத்தை அந்த ஒரு ரொட்டி, ஒரு சதகா அழித்து விட்டது. அவர் வெற்றி பெற்றார். இந்த வரலாற்றை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு எந்த நன்மையையும் சாதாரணமாக நினைக்காதீர்கள், இந்த பாவத்தையும் சாதாரணமாக நினைக்காதீர்கள் என்று ஹஜ்ரத் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய மக்களுக்கு அவர்கள் உபதேசமாக செய்கிறார். நாம் என்ன நினைக்கிறோம்? நன்மைதானே, பரவாயில்ல, பாத்துக்கலாம். இந்த நிகழ்வு எங்க நடக்கும்னா, யதார்த்த வாழ்க்கையில் பாருங்கள். நீங்க தொழுகைக்காக உள்ள வர்றீங்க, இமாம் என்ன செய்யறார்? நீங்கள் உள்ளே வருகிற பொழுது ருக்கூவிலிருந்து எழுந்து விட்டார். லுஹர் தொழுகை 4 ரக்காத். முதல் ரக்காத்துக்கு நீங்க வேகமா உள்ள வருகிற பொழுது இமாம் ருக்கூவிலிருந்து எழுந்து விட்டு சஜிதாவுக்கு போய் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் பெரும்பான்மையான மக்கள் என்ன செய்வாங்க? நாம இருந்தா என்ன செய்வோம்? இமாம் சஜிதால இருந்து எந்திரிச்சவன சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இமாம் ஒரு சஜிதா செஞ்சு 2வது சஜிதா செய்து மேலே வந்ததற்கு பின்னால் சேர்ந்து கொள்வோம். பெரும்பான்மையான இமாம்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் என்ன? நீங்கள் இமாமை பின்பற்றுவதற்காக பள்ளிவாசலுக்கு வருகிற பொழுது இமாம் எந்த நிலையில் இருக்கிறாரோ, இமாமை எந்த நிலையில் பெற்றுக் கொண்டீர்களோ அப்படியே தொழுகையில் சேர்ந்து விடுங்கள். நாம் என்ன செய்யறோம்? இமாம் திருப்பி மேல வர்ற வரைக்கும் வெயிட் பண்றோம். எதற்காக? ஒரு ருக்கு, ஒரு சஜிதா கால் வலிக்கும். இமாம்கள் என்ன கருத்து சொல்லுகிறார்கள்? அந்த 2 சஜிதாக்கள் உங்களுக்கு ஒரு ரக்காத்தாக கணக்கு வைக்கப்படாது என்றாலும் கூட அந்த 2 சஜிதா உங்களுடைய சொர்க்கத்திற்கு தேவையாக இருக்கலாம். அந்த சஜிதாவை நீங்கள் செய்ததன் காரணமாக உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கலாம், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படலாம். ரக்காத்தினுடைய கணக்கில் வராவிட்டாலும் கூட சஜிதா சஜிதா தானே, தொழுகை தானே. எனவே தொழுகைக்கு வந்தால் இமாம் எந்த நிலையில் இருந்தாலும் காத்திருக்காமல் 2 சஜிதாவை சேர்த்து செய்து விடுங்கள், தவறில்லை. அந்த சஜிதாக்கள் உங்களுடைய கபரில் உங்களுக்கு தேவைப்படலாம் என்று இமாம்கள் சொல்லி தருகிறார்கள். நாம் என்ன செய்யறோம்? இமாம் வர்ற வரைக்கும் காத்திருக்கிறோம். இன்னும் ஒரு படி அதிகமாக போய் இமாம் கடைசி ரக்காத்தில் அத்தஹியாத்தில் இருந்தால் வந்தவங்க என்ன செய்யறாங்கன்னா, நேரத்தை பார்க்கிறார். 1:15 தொழுகன்னு சொன்னா 1:17 அல்லது 1:22 ஆயிடுச்சுன்னா இது கிட்டத்தட்ட 4வது ரக்காத்தாக இருக்கும் என்று கொஞ்சம் நின்று பார்க்கிறார்கள். இமாம் சலாம் கொடுத்துட்டா தனியா போய் தக்பீர் கட்டிக்கிறான். நாம் என்ன சொல்ல வர்றோம்? அத்தஹியாத்திலிருந்து கடைசி ஒரு சலாத்திற்கு முன்பதாக நீங்கள் சேர்ந்து விட்டால் ஒரு ஃபர்லுக்கு கிடைக்கக்கூடிய 70 மடங்கு நன்மையை நீங்கள் இழக்கிறீர்கள். நாம் இங்க நின்று தொழுதா என்ன, பின்னால் போய் தனியா தொழுதுக்குவோன்னு சொல்லி நிறைய நபர்கள் கடைசி ரக்காத்தா நாம் தனியா நிக்கிறான்னு சொல்லி நின்றுறான். அது மாதிரி நம்முடைய நன்மைகளை நாம் ஒருபோதும் வீணாக்கி விடக் கூடாது. என்ன காரணம்?
ரசூலுல்லாஹ் மேல சொன்ன அந்த ஹதீஸ் தான் சுவர்க்கம் உங்களுடைய காலில் நீங்கள் மாட்டக்கூடிய செருப்பில் இருக்கக்கூடிய வாரை விட நெருக்கமானது, நரகமும் அப்படித்தான். எனவே நன்மையை வீணாக்காதீர்கள், எந்த ஒரு பாவத்தையும் சாதாரணமாக நினைத்து நீங்கள் செய்து விடாதீர்கள். எனவே நீங்கள் எல்லா நேரத்திலையும் நன்மை தீமை விஷயத்துல ரொம்ப கவனமாக இருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. நம்மை பொறுத்தவரை நன்மையான அமல்கள் என்பது தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, தஹஜ்ஜத், இதை மட்டுமே நாம் நினைத்திருக்கிறோம். தஹஜத்தை வளமையாக தொழுகக்கூடியவர்கள் நாம் உயர்வான ஒரு அமலை செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற அந்த மனோநிலையில் இருக்கிறார். நாம் என்ன சொல்ல வர்றோம், நான் நல்லமல் என்பதில் மாற்றம் இல்லை, இது மட்டும்தான் சிறப்பு என்று நன்மைக்கு ஒரு எல்லையை நாம் வரையறுத்து விடக் கூடாது. ஹஜ் செஞ்சிட்டா நேரடியா சொர்க்கம், மாற்றம் இல்லை என்றாலும் கூட அந்த ஹஜ்ஜை மட்டுமே காரணமாக வைத்துக் கொண்டு அதற்கு பின்னால் நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு அது ஒருபோதும் பரிகாரமாக மாறிவிடாது. ஈமான் எப்படி ஏற்ற இறக்கத்தோடு இருக்குமோ அதுபோல ஒரு சில பாவங்கள் அது பாவம் என்பதை தாண்டி நன்மையை அழித்துவிடும். ஒரு சில நன்மைகள் இருக்கிறது, அவை பாவங்களை அழித்துவிடும். எனவேதான் சொல்றோம், நன்மை தீமை என்பதை ஒரு வரியில் நம்மால் சொல்லி முடித்துவிட முடியாது. நன்மை அதில் நிறைய படித்தரங்கள் இருக்கிறது, அதற்கு நிறைய சிறப்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒரு சில நன்மைகளை நீங்கள் செய்தால் அல்லாஹ் என்ன தருகிறான், அந்த நன்மையின் பொருட்டால் பாவத்தை மன்னிக்கிறான். ஒரு சில பாவங்கள் செய்கிற பொழுது அந்த பாவத்தின் காரணமாக ஒட்டுமொத்த வாழ்க்கையில் நாம் செய்த எல்லா நல்லமல்களும் நம்மை விட்டும் அழிக்கப்படும். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நீங்கள் எல்லா நேரத்திலும் நன்மைக்கான வாய்ப்பு கிடைத்தால் உடனடியாக அந்த நன்மையை செய்து கொண்டே இருங்க. ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு அதிகபட்சமாக சொல்றாங்கன்னா, ஒரு முஃமின் சாலையில் செல்லுகிற பொழுது அவனிடத்தில் போதுமான அளவுக்கு வசதி இருக்கிற பொழுது ஒரு பசித்தவனை கடந்து செல்லுகிறான், ஆனால் அவனுக்கு உணவளிக்கவில்லைனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவன் முஃமினாக இருப்பதற்கே தகுதி இல்லாதவன். இமாம்களில் நிறைய பேர் சொல்லுகிறார்கள், அவன் முஃமினா இல்லையா என்று நாம் சந்தேகப்படணும்னு சொல்றான். பசித்தவருக்கு நீங்கள் வழங்கக்கூடிய உணவு நன்மையில் ஆக பெரும் நன்மை. ஒரு சில நன்மையான காரியங்கள் எல்லாம் இருக்கிறது, பள்ளிவாசலின் காரியங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவியை போல். பள்ளி இருக்கும் காலமெல்லாம் நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். நாம் கொடுக்கணும்னு இல்லை, பள்ளிவாசலின் காரியங்களுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய உறுதுணையாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய உடலால், பொருளால், உழைப்பால், சிந்திப்பால் நீங்கள் பள்ளிவாசலுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய பங்களிப்பு எதுவாக இருந்தாலும் அடுத்த 100 வருஷமோ கியாமத்து வரை இந்த பள்ளி இடிக்கப்பட்டு இன்னொரு பள்ளி கட்டப்பட்டாலும் கூட நன்மையை அல்லாஹ் ஒருபோதும் நிறுத்த மாட்டான். இந்த நன்மைக்கு பேரு உங்க சவாபே ஜாரியான்னு சொல்லுவாங்க, சதகத்துன் ஜாரிய. பள்ளிக்கு, கல்வி நிலையங்களுக்கு, இது போன்ற காரியங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்மை மரணித்தாலும் நன்மை வருவது மட்டும் நிற்காது. எனவேதான் மீண்டும் மீண்டும் இந்த ஹதீஸை உங்களுடைய நினைவுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். சொர்க்கம் நரகம் அல்லாஹ் உங்களுக்கு பக்கத்திலேயே வைத்திருக்கிறான். நன்மையான காரியங்கள் என்று எதை தெரிந்தாலும் நீங்கள் அதை செய்து கொள்ளுங்கள். பசித்தவர்கள் இருக்கிறார்களா, உணவை கொடுங்கள். நல்ல குணத்தை மக்களிடத்தில் வெளிப்படுத்தி கொண்டே இருங்கள். அதே போல இறைவனால் கடமையாக்கப்பட்ட இபாதத்துகளை முடிந்தவரை நீங்கள் தொடர்ந்து விடாமல் தொழுகுங்கள். தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், சதகாவாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம். இறைவனால் கடமையாக்கப்பட்ட விஷயங்களை விடாமல் செய்யுங்கள். வியாபாரத்தில் நேர்மையாக இருங்கள். சொத்து பத்துக்களில் சரியாக நடந்து கொள்ளுங்கள். ஒருபோதும் காசுபணங்களுடைய விஷயத்திலே முரண்பட்டு நீங்கள் நடந்து விடாதீர்கள். அந்த சொத்துக்கள், அந்த பணங்கள், அந்த காசுகள் நாளை மறுமையில் உங்களுடைய கழுத்துக்களிலேயே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பன்மடங்காக பெருக்கி தொங்க விடுவான் என்கிற ஹதீஸை நினைவில் வையுங்கள். கிடைக்கும் இடத்திலெல்லாம் நன்மையை செய்வதோடு எங்கெல்லாம் தவறுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அது அதிகமான தௌபாவோடு அந்த பாவத்தை கடந்து சென்று விடுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் நம்மிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய எல்லா விதமான நல்லமல்களையும் பரிபூர்ணமாக ஏற்று அந்த நல்லமல்களுக்கு பகரமாக துன்யாவிலும் மறுமையிலும் நிரப்பமான நற்கூலியை தந்து நல்லருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.